உங்களுக்கே தெரியும். நம்ம ஊர்ல, இன்ஃபேக்ட் எந்த ஊர்லயுமே ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸ ஸ்கூல்ல சொல்லி தர்றதில்ல. நம்ம அப்பா, அம்மாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸ நமக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ரிஸ்கியான அசெட்ஸ் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கேப்பிட்டல் பிரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது முதலுக்கு மோசம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ எந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட விலை எந்த தருணத்திலயும் வாங்கின விலைய விட கீழ போயிடக்கூடாது. அந்த மாதிரியான அசெட்ஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதில மட்டும் தான் இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், தங்கம், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் தான் அவங்களோட ஃபேவரைட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்படி மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பழகுனவங்களுக்கு, நொடிக்கு நொடி பிரைஸ் மாறுற ஸ்டாக்ஸோ அல்லது பாண்ட்ஸோ பயங்கர ரிஸ்கியான அசெட்ஸ். அதனால அத பத்தி அவங்க கத்துக்கவும் இல்ல, நமக்கு சொல்லி தரவும் இல்ல. எனக்கும் அப்படித்தான். சிக்கனமா இருக்கணும்னு தெரியுமே தவிர, சேமிச்ச காச எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சுத்தமா தெரியாது. இளமையிலே இன்வெஸ்ட் பண்ணுனா இருக்கிற அந்த அட்வான்டேஜும் எனக்கு தெரியாது. நான் பண்ண ஒரே நல்ல விஷயம், கிரெடிட் கார்டு கடன்ல போய் மாட்டிக்கல. எப்பேர்ப்பட்ட சிக்கல்ல இருந்தாலும், என்னோட இன்கம்ல இருந்து தான் நான் சமாளிப்பேனே தவிர, கிரெடிட் கார்டுல கடன் வாங்குனதே இல்ல. இங்க யுஎஸ்க்கு ஸ்டூடெண்டா வந்த புதுசுல, மாச செலவ சமாளிக்க லைப்ரரியில பார்ட் டைம் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கிருந்து வர $400 சம்பளத்துல என்னோட மாச செலவ நான் பார்த்துக்குவேன். அது எப்படிங்க $400ல யுஎஸ்ல சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் தாராளமா முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதை ஏன் சொல்றேன்னா, எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் என் இன்கம்க்கு உள்ள தான் என் செலவு இருந்ததே தவிர, என்னைக்குமே அத நான் தாண்டுனதில்ல. ஃபைனான்ஷியலா இந்த ஒரு நல்ல குணம் தான் எனக்கு இருந்ததே தவிர, வேற எந்த ஸ்பெஷல் நாலேஜும் எனக்கு அப்போ கிடையாது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்க, நல்ல டீல் இருக்கா அப்படின்னு ஸ்லிக் டீல்ஸ் மாதிரிப்பட்ட ஹாட் டீல் சைட்ல போய் பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி அப்போ ஃபேட் வேலட் அப்படின்னு ஒரு சைட் இருந்துச்சு. நானும் அங்க டீல்ஸ் பார்க்க தான் போவேன். ஆனா கொஞ்ச நாள்ல அங்க இருந்த ஃபைனான்ஸ் ஃபாரம்ல ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போதான் இந்த ஃபைனான்ஷியல்ல எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நாம அத அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு தெரிய வந்துச்சு. இன்னைக்கு எனக்கு தெரியிற நாலேஜ்ல முக்காவாசி ஃபேட் வேலட் ஃபைனான்ஷியல்ல இருந்து கத்துக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபாரம்ல எல்லோரும் திரும்ப திரும்ப ரெக்கமெண்ட் பண்ண புக்ஸ் மில்லியனர் நெக்ஸ்ட் டோரும் ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கிற புக்கும். எனக்கு புக்ஸ் படிக்கிறதுல பெரிய நாட்டமே கிடையாது. ஆனா எல்லோரும் சொல்றாங்களே, அப்படி என்னதான் அதுல இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் புக்கை படிச்சேன். யூசுவலா எல்லா புக்கும் எப்படி பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனா இந்த புக்ல டிப்பிக்கல் மில்லியனர்ஸோட பழக்கவழக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஏன் அது முக்கியம்னா, அந்த பழக்கவழக்கங்கள் தான் அவங்க மில்லியனர் ஆகுறதுக்கு முக்கிய காரணம். அதிலிருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, பந்தாவா பென்ஸ் பிஎம்டபிள்யூ கார்ல சுத்திட்டு பகட்டான வாழ்க்கையை வாழ்றவன் எல்லாம் பணக்காரன் இல்லை. அதுல முக்காவாசி பேரு வெளியே பணக்காரனா தெரிஞ்சாலும் உண்மையிலே சொத்து ஒன்றும் இல்லாம பேச்செக் டு பேச்செக் வாழ்ந்துட்டு இருக்கிற சாதாரண ஆட்கள். ஆனா இந்த மில்லியனர் ஆகிற ஆட்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தா, பந்தாவான வாழ்க்கைக்கு பதிலா சிம்பிளிசிட்டியை சூஸ் பண்ணி லாங் டேர்ம் வியூ எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆட்கள் தான் அதிகம். இந்த ஃபேக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஐ ஓப்பனர். அடுத்து நான் படிச்ச புக் ரிச் டாட் புவர் டாட். ஒரு உண்மையான பணக்காரன் எப்படி யோசிப்பான் அப்படிங்கிறத நான் இந்த புக்ல இருந்து கத்துக்கிட்டேன். அவன் காசுக்காக வேலை பார்க்க மாட்டான், ஆனா சம்பாதிச்சு வச்ச காசை அவனுக்கு வேலை பார்க்க வைப்பான். அவனோட ஃபோக்கஸ் பணம் சம்பாதிச்சு கொடுக்குற அசட்டை வாங்குறதுல இருக்குமே தவிர, பணத்தை விரயமாக்குற லயபிலிட்டிஸ், அதாவது கடனை சேர்க்கறதுல இருக்காது. நாமெல்லாம் கடன் வாங்கி கார் வாங்கிட்டு அதை அசட் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவன் சம்பாதிச்சு கொடுக்காத காரை அசட்டா பார்க்க மாட்டான், லயபிலிட்டிஸா பார்ப்பான். அந்த காரை வாங்குறதுக்கு பதிலா அந்த காசை சேர்த்து வச்சு ஒரு டீ கடையோ பெட்ரோல் பங்கோ வாங்குவான். இந்த புக் மூலமா அசட்டுக்கும் லயபிலிட்டிஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை கத்துக்கிட்டது எனக்கு இன்னொரு பெரிய ஐ ஓப்பனர். மூணாவது ஐ ஓப்பனர் எங்க நடந்துச்சுன்னா, என்னோட பார்ட் டைம் எம்பிஏ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல. நான் அந்த கிளாஸ் எடுத்த நேரம் ஃபைனான்ஷியல் கிரைசிஸோட பீக்கான நேரம், 2009 ஜான்வரி. அந்த ப்ரொஃபஸர் பிஸ்னஸ் சைக்கிள்னா என்ன, ரிசெஷன்னா என்ன அப்படின்னு அருமையாக விளக்குனார். அந்த விளக்கம் தான் நீங்கள் இந்த சேனலில் பார்த்த ரிசெஷன் எக்ஸ்பிளைன் வீடியோ. அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ரிசெஷனுங்கிறது உலகத்தோட முடிவு இல்லை, பிஸ்னஸ் சைக்கிளில் அது ஒரு பாகம் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சப்ப எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே இருந்த அந்த பயம் போச்சு. அந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் டைமில் வீடு விலையெல்லாம் இங்கே யூஎஸில் 50%க்கு மேலே கீழே விழுந்துருந்துச்சு. எல்லோரும் மாதிரியே நானும் சீப்பான விலைக்கு வீடு வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கிளாஸ்க்கு அப்புறம் எனக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ்க்கு வீடை பிறகு வாங்கிக்கலாம், ஒரு அவசரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டவுன் பேமெண்ட்டுக்கு வச்சிருந்த மொத்த பணத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். நீங்கள் எத்தனை பேர் அந்த டைமில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல. ஆனால் டெய்லி மார்க்கெட் 3லேருந்து 5% வரை மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்த ஒரு ஒலட்டைலான நேரம் அது. மார்க்கெட் 50% கீழே விழுந்த உடனே துண்டக்கானும் துணியை காணும் மார்க்கெட்டை விட்டு ஓடின ஆட்கள் தான் அதிகம். நான் அதுக்கு நேர் மாறா
அப்போ தான் மார்க்கெட்டுக்கு உள்ளேயே வரேன். லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதோட மீனிங் இப்போ என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எனக்கு தெரியுது. என்னதான் திறமையும் அறிவும் இருந்தாலும் கூட லக்கும் இருந்ததுன்னு வைங்க, வாழ்க்கையோட போக்கே மாறிடும். அதுதான் எனக்கும் நடந்துச்சு. எங்க ஃபேமிலி டபுள் இன்கம் ஃபேமிலி. 2 பேருமே டீசென்ட்டா சம்பாதிக்கிறோம். எங்க செலவு பார்த்தீங்கன்னா, எங்க வருமானத்தில பாதி தான். அதாவது எங்க சேவிங்ஸ் ரேட் 50லேருந்து 60% இருக்கும். அப்போ ஒரு ஆள் சம்பளமே எங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு தாராளமா போதும். எங்க சேவிங்ஸ் ரேட் 50% இருக்கணும் அப்படின்னு நாங்க மெனக்கெட்டெல்லாம் சேமிக்கல. இயற்கையாவே எங்க சுபாவம் அப்படித்தான். நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க ரிட்டயர்மென்ட் அக்கவுண்ட்ல மேக்ஸிமம் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவ்வளவும் ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இங்க யுஎஸ்ல 401k, ஐஆர்ஏன்னு ரிட்டயர்மென்ட் பிளான்ஸ் இருக்கு. நாங்க 2 பேருமே அதுல எவ்வளோ மேக்ஸிமம் போட முடியுமோ அத போட்டுட்டு, மிச்சம் இருக்கிற பணத்த தான் எங்க சம்பளமா எடுத்து அதுக்குள்ள தான் நாங்க எங்க செலவுகள வச்சுப்போம். மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஆக்சுவலா ஒரு முக்கியமான வித்தியாசம். மத்த எல்லாரும் செலவு போக மிச்சத்த தான் ரிட்டயர்மென்ட் அக்கவுண்ட்ல போடுவாங்க. நாங்க ரிட்டயர்மென்ட் அக்கவுண்ட்ல போட்டுட்டு மிச்சத்த தான் செலவுக்கு பயன்படுத்துவோம். அது மட்டுமே சேவிங்ஸ் ரேட்டை ஈஸியா 20%க்கு மேல கொண்டு வந்துரும். 2019ல எங்க மொத்த செலவு எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு முன்னால 4 வருஷமா பார்த்தீங்கன்னாலும், எங்க செலவு கிட்டத்தட்ட இந்த எக்ஸ் தான். பெருசா மாறல. கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆனா ஆவரேஜா அந்த எக்ஸ்ல தான் எங்க மொத்த செலவுகள் இருந்துச்சு. எப்படி எங்க நெட்வொர்க் 2008ல இருந்து வளர்ந்ததுங்கிறத இந்த எக்ஸோட ரெஃபரன்ஸ்ல பார்க்கலாம். இந்த சேனலோட பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு நெட்வொர்க்னா என்னன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நெட்வொர்த்துங்கிறது ஒரு குடும்பத்தோட மொத்த அசெட்ஸ், அதாவது சொத்துக்கள் மைனஸ் மொத்த லயபிலிட்டிஸ், அதாவது கடன்கள். அதுதான் நெட்வொர்த். அதாவது இப்போ நான் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் வச்சிருக்கேன். 5 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்குது. அப்படின்னா என்னோட நெட்வொர்த் 10 மைனஸ் 5 5 லட்சம். அவ்வளவுதான் நெட்வொர்த் கால்குலேஷன். சிம்பிள். ஸோ 2008 முடிவில் எங்கள் நெட்வொர்த் 2xல இருந்துச்சு. இதில் பாதியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதிக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஒரிஜினல் பிளான். ஆனால் ஆடி தள்ளுபடியில் கழிச்சு விடுற மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் அவ்வளோ சீப்பாக கிடைக்கும்போது வீடு வாங்குறத விட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு மொத்த 2xையும் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஒரு பாதி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லையும் இன்னொரு பாதி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணோம். அந்த டைமில் எனக்கு இருந்த அறிவுக்கு ஒரு ஸ்டாக்கோட விலையை மட்டும்தான் பார்க்க தெரிஞ்சுது. ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்க்கு முன்னால் $100க்கு ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ $10க்கு கீழே ட்ரேட் ஆகுது. அப்போ பயங்கர சீப்பு, கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தியரி. அந்த லாஜிக்கை இப்போ திரும்பி பார்த்தா பகீர்னு இருக்குது. இளங்கன்று பயம் அறியாதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இளங்கன்றுக்கு போதுமான அறிவும் இல்லைங்கிறது இப்போ எனக்கு தெரியுது. என் நல்ல நேரத்துக்கு அந்த டைமில் கண்ணை மூடிட்டு எந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தாலும் நல்ல ப்ரைஸ்க்கு மேலே போயிருக்கும். அதனால் பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சேன். அந்த 2009 பயங்கர வொலட்டைலாக இருந்ததே தவிர ரிசெஷனை விட்டு வெளில வர வருஷங்கிறதுனால முடியும் போது செம ரிட்டர்ன். 2020 நடந்ததே அதே மாதிரி தான். 2009 முடிவில் எங்கள் நெட்வொர்க் 4xக்கு வளர்ந்துருந்துச்சு. அது எங்கள் கெரியரோட ஆரம்ப காலங்கிறதுனால அந்த 4xல ஒரு எக்ஸ் எங்கள் வருஷ சேவிங்ஸில் இருந்தே வந்துருச்சு. இன்னொரு எக்ஸ் ரிட்டர்ன் க்ரோத். 2009 முடிவில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மினி கெட் டுகெதர் போட்டிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போட்டால் நைட் என்ன பண்ணுவோம்? ஆரஞ்சு ஜூஸ் குடிப்போம். அப்படி ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டே பேசிகிட்டு இருந்தப்ப வீடு வாங்குறத பற்றி பேச்சு வந்துச்சு. இந்த ஃபைனான்ஷியல் க்ரைசிஸில் வீடு விலையெல்லாம் செம சீப்பாக இருக்குது. இதை விட்டால் நமக்கு வீடு வாங்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் வீடு வாங்குற பிளான் இருந்தால் இப்போ வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதுக்குன்னா இப்போ நம்ம கேரியரில் ஆரம்ப காலத்தில் இருக்கிறோம். இருக்கிற சேமிப்பெல்லாம் வீடு வாங்கி அதில் காசை லாக் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமே. இருக்கிற அசட்ஸ்லேயே ஸ்டாக்ஸில் தான் அதிகப்படியான ரிஸ்க் இருந்தாலும் அதில் தான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட் ஃபைனான்ஷியல் கிரைசிஸில் இருந்து வெளியில் வர்றதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் டைம் அப்படின்னு நான் சொன்னேன். நார்மலாகவே நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு பயம் இருக்குமே, அதே பயம்தான் அவங்களுக்கும் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு கேள்வியை கேட்டேன். நம்மளை மாதிரி சாதாரண சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஆட்களால் நம்மளோட வாழ்க்கை முடிகிறதுக்கு முன்னால் பில்லியனர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதை கேட்டோடனே எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல மில்லியனர் ஆகிறதுக்கான வழியை பார்ப்போம், அப்புறம் பில்லியனர் பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சிரித்தாங்க. அவங்க சிரித்ததில் தப்பே இல்லை. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி எனக்கும் தெரியாமல் இருந்திருந்தா நானும் அப்படி தான் சிரிச்சிருந்திருப்பேன். முதல் மில்லியனை பார்க்குறதுக்கு தான் கஷ்டம், ரொம்ப காலம் எடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற மில்லியன்ஸ் ஈஸி. என்னால் 15% ரிட்டர்ன் வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா 1 மில்லியனை 50 வருஷத்தில் 1 பில்லியன் ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் சாத்தியமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இப்போ நாம் வீடு வாங்கி நம்ம லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணி வருஷ செலவை கூட்டுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு மில்லியன் சம்பாதிக்கிற வரைக்கும் வாடகை வீட்லேயே சிக்கனமாக இருந்தா? அப்படி கேட்ட உடனே எந்த நார்மல் பர்சனும்
ஃபர்ஸ்ட் மில்லியன் சம்பாதிக்கிற வரைக்கும் வீடு வாங்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு. நார்மல் பர்சன் என்ன பண்ணுறானோ அதையே நாமளும் பண்ணுனா நம்ம வாழ்க்கையும் நார்மலாக தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் எதையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. எப்போ நார்மல் ஆவரேஜ் லைஃப்பை சேலஞ்ச் பண்ணி அந்த நார்மல் பேட்டர்னை விட்டு வெளியில் போகிறோமோ அப்போ தான் நம்ம லைஃப்பையும் நார்மலுக்கு வெளியில் எதிர்பார்க்க முடியும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் நானும் பண்ணுவேன்னு இருந்தால் தட்ஸ் ஓகே. ஆனால் அப்படி வாழும்போது எக்ஸ்ட்ராடினரியாக லைஃப்பில் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நார்மல் ட்ரெண்ட் லைனில் தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னையே நான் கேட்டுக்கிட்ட கேள்வி, நம்மளால் இந்த நார்மல் பேட்டர்னை பிரேக் பண்ணி வெளில வர முடியுமா அப்படிங்கிறது தான். நம்ம கதை கொஞ்சம் சைட் ட்ராக்கில் போயிடுச்சு. இப்போ திரும்பவும் நம்ம மெயின் கதைக்கு உள்ளே வருவோம். 2009 இருந்த அந்த அசுர வளர்ச்சியோட வேகம் 2010 குறைய ஆரம்பிச்சிது. வருஷம் இருந்த அளவுக்கு ஆர்வக்குளராக இல்லாமல் ஓரளவு ஸ்டாக் பிக்கிங்ஸில் மெச்சூர் ஆகியிருந்தேன். ரொம்ப வளட்டைலாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் தவிர்க்க ஆரம்பித்தேன். 2010 முடிவில் எங்களோட நெட்ஒர்க் 6x வளர்ந்துருந்துச்சு. 2011 என்னோட MBA கிளாஸில் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பற்றி கற்றுக்கிட்டேன். ஒன்ஸ் அது தெரிஞ்ச உடனே நல்ல கம்பெனிஸை கிளியராக எனக்கு பிரித்து பார்க்க தெரிஞ்சுது. உடனே ஹை வாலட்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு விசா மாதிரிப்பட்ட லோ பேட்டா ஹை க்ரோத் ஸ்டாக்ஸுக்கு மாறினேன். 2011 ஒரு பெரிய விசேஷமான வருஷம் இல்லை. அந்த வருஷத்தோட முடிவில் எங்கள் நெட்ஒர்க் 7x வந்துருந்துச்சு. 2012 ஒரு நல்ல வருஷம். பெருசாக என் போர்ட்ஃபோலியோவில் நான் எந்த மாற்றமும் செய்யலை. இன்ஃபேக்ட் 2012க்கு அப்புறம் என்னோடய ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சி பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 30 ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஆனால் 2012க்கு அப்புறம் வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 4 ட்ரேட் பண்ணியிருப்பேன், அவ்வளவுதான். எல்லாமே லாங் டேர்முக்கு பை அண்ட் ஹோல்டு தான். அப்போ வாங்கின ஸ்டாக்ஸில் நிறைய இன்றைக்கி வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அந்த ஸ்டாக்ஸ் வாங்கினதுக்கான காரணங்கள் இன்றைக்கி வரைக்கும் மாறலை, அதனால் இன்னும் வச்சுருக்கிறேன். 2012 முடிவில் எங்கள் நெட்ஒர்க் 9x வளர்ந்துருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸை எப்போவுமே மேக்ஸ் அவுட் பண்ணி அதில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை வாங்கிடுவோம். ஆனால் எங்கள் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் புதுசாக எந்த பணத்தையும் உள்ளேயும் போடலை, வெளியவும் எடுக்கலை. எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் எல்லாம் கேஷாக தான் வச்சுருந்தோம். இதுக்கு நடுவில் எங்களுக்கு நிறைய சோஷியல் ப்ரெஷர் வேறு. ராமு அங்கே நிலத்தை வாங்கியிருக்கான், சுப்பு இங்கே வீடு வாங்கியிருக்கான், நீங்கள் இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா தண்டமாக செலவழிச்சிட்டு இருக்கீங்கன்னு ஊரில் எல்லோருமே அர்ச்சனை. இந்த சோஷியல் ப்ரெஷருக்கெல்லாம் அசர்ற ஆட்களாக நாங்கள் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு எங்கள் பிளானில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தோம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நமக்கு என்ன தெரியுமோ, எது மேலே நம்பிக்கை இருக்கோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம சொந்தக்காரங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 2013 தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணோம். அது வரைக்கும் 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு இருந்த நாங்கள் 2013 வீடு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். 4 பேர் குடும்பத்துக்கு 3 பெட்ரூம் வீடு தாராளமாக போதும் அப்படின்னு ஒரு 3 பெட்ரூம் சிங்கிள் ஃபேமிலி ஹோம் வாங்கி மூவ் பண்ணோம். 2013 முடிவில் எங்கள் நெட்ஒர்க் 12x வளர்ந்துருந்துச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாக்ஸை தவிர வேறு எந்த அசட்லையும் இன்வெஸ்ட் பண்ணல. 2013 வீடு வாங்கினது மூலமாக தான் ஃபர்ஸ்ட் டைம் ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷரை எங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணோம். அது கூட ரியல் எஸ்டேட்டை எங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும் அப்படின்னு வீடு வாங்கலை, எங்கள் தேவைக்கு தான் வீட்டை வாங்கினோம். ஸோ 2x ஆரம்பித்த எங்கள் நெட்ஒர்க் 5 வருஷத்தில் 12x வளர்ந்துருந்துச்சு. இந்த வளர்ச்சியில் பாதி எங்களோட 50% மேலான சேவிங்ஸ் ரேட்டில் இருந்து வந்தது. மீதி ரிசெஷனை விட்டு வெளில வர்ற ஸ்டாக் மார்க்கெட்டோட அமேசிங் ரன். ரெண்டும் சேர்ந்து எங்கள் ஃபைனான்ஷியல் ஜேர்னிக்கு ஒரு அருமையான தொடக்கத்தை அமைச்சு கொடுத்துச்சு. T20 பவர் பிளேயில் 60 ஃபார் நோ லாஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கோர் போஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி தான் ஆரம்பிச்சது எங்கள் ஜேர்னியும். அசட் அலோகேஷன் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் 100% ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அது ஏன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். நாம் ஏன் அசட் அலோகேஷன் பண்ணணும்? இப்போ நாம் நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஒரே அசட்டில் வச்சுருந்தோன்னு வச்சுப்போம். அந்த அசட் நல்லா வளர வரைக்கும் ஓகே. ஆனால் ஒருவேளை அது அப்ரிஷியேட்டே ஆகாமல் ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னா, 2009 வரைக்கும் நம்ம ஊரில் ரியல் எஸ்டேட் சக்க போட்டுச்சு. உடனே எல்லோரும் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் கடந்த 10 வருஷமாக பார்த்தா அதில் பெருசாக வளர்ச்சி இல்லை. இந்த விஷயம் நமக்கு 2009 தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா இப்படி வெறும் ரியல் எஸ்டேட்டில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் ரியல் எஸ்டேட்டை ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே சொல்கிறேன்னா உங்களால் ஈஸியாக அதை ரிலேட் பண்ண முடியும். இதே தான் தங்கம், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ்னு எல்லா அசட்ஸுக்கும். எந்த அசட் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நடந்து முடிஞ்ச பிறகு நான் அப்போவே சொன்னேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நடக்கிறதுக்கு முன்னால் மை போட்டு தான் பார்க்கணும். அப்போ நாம் என்ன பண்ணலாம்? எல்லா அசட்ஸ்லையுமே நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு சதவீதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ஒரே அசட்டில் கொண்டு போய் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமான காரியம் இல்லை.
அதைத்தான் நாம் அசட் அலோகேஷன் வீடியோவில் தெளிவாக பார்த்தோம். இவ்வளோ சொல்கிறீங்க, அப்புறம் ஏங்க நீங்கள் ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்களே. ஏன்னா எங்களுக்கு அதில் இருந்த ரிஸ்க் நல்லா தெரியும். மொத்த போர்ட்ஃபோலியோவும் சில மாதங்கள்லேயே 50%க்கும் மேலே கீழே போகலாம். நமக்கே தெரியும், போன வருஷம் ஒரே மாதத்தில் 40% கீழே போச்சு. அப்படி போனாலும் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு தைரியமும் இருந்துச்சு, போதுமான பேக்கப்பும் இருந்துச்சு. 2 பேரும் வேலை பார்க்குறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் அட்லீஸ்ட் இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையில்லை. அப்படியே மார்க்கெட் கீழே போனால் கூட லாங் டேர்மில் மேலே தான் வரும் அப்படிங்கிற ஒரு தைரியம். இந்த சார்ட்டை பாருங்கள். இது S&P 500ஓட கடந்த 100 வருட ரிட்டர்ன் சார்ட். இதில் என்ன பார்க்குறோம்? முக்கால்வாசி டேட்டா பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஏரியாவில் இருக்குது. இதுதான் எங்கள் தைரியத்துக்கான காரணம். ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரை சொல்ல முடியாது, ஆனாலும் அதை ஒரு கைட்லைனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற அசட்ஸ்லேயே ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நாம் எதிர்பார்க்கலாம்னு இருந்தாலும், நாம் மற்ற அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகும்போது மற்ற அசட்ஸ் அதோட தீவிரத்தை குறைச்சி ஒரு குஷன் கொடுக்கும். இப்போ நம்ம 60% ஸ்டாக்ஸ்லையும் 40% தங்கம், ரியல் எஸ்டேட், பாண்ட்ஸ் மாதிரியான அசட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, மார்க்கெட் 50% கீழே போச்சுன்னு வைங்க, 30லேருந்து 35% தான் நம்ம போர்ட்ஃபோலியோ கீழே போயிருக்கும். ஆனால் 100% ஸ்டாக்ஸில் இருந்திருந்தா 50% கீழே போயிருக்கும். மற்ற அசட்ஸ் கொடுக்குற குஷன் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வேறு எந்த அசட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். எகைன், அதை பண்ணுறதுக்கான லக்ஸரி எங்களுக்கு இருந்ததுனால நாங்கள் அப்படி பண்ணோம். எல்லோராலும் அதை பண்ண முடியாது. ஏன்னா எத்தனை பேரால் அவங்க போர்ட்ஃபோலியோ 50%க்கு மேலே கீழே போகிறத ஹேண்டில் பண்ணுற சக்தி இருக்குது? நிறைய பேர் அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது நடக்கிற வரைக்கும் அதோட சீரியஸ்னஸ் நமக்கு தெரியாது, தூக்கம் போயிடும். அதனால் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷரை எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார்னெல்லாம் 100% ஸ்டாக்ஸில் போடாதீங்க. அது தேவையில்லாத பின் விளைவுகளை உருவாக்கிடும். இது பர்சனல் ஃபைனான்ஸ். உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 2014 முடிவில் எங்கள் நெட்ஒர்க் 14x வளர்ந்துருந்துச்சு. இந்த வருஷமும் எங்கள் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர வேறு எதுவும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலை. ஆனால் எங்கள் வருஷ சேமிப்பில் எங்கள் வீட்டு கடனை அடைக்க ஆரம்பித்தோம். என் ஒய்ஃபுக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை கடன். எங்கள் மார்கேஜ் லோன் இன்ட்ரெஸ்ட் 2.75% தான் இருந்துச்சு. கரெக்டான ஃபைனான்ஷியல் டெசிஷன்னா அந்த எக்ஸ்ட்ரா சேமிப்பை வீட்டுக் கடனை அடைக்கிறதுக்கு பதிலாக வேறு அசட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். எங்கள் மூளைக்கு அது தெரிஞ்சாலும் எங்கள் மனசுக்கு அது சரியாக படலை. இந்த கடனை முதல்ல அடைச்சி முடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் எங்கள் ஃபோக்கஸ் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் நம்ம மன சந்தோஷத்துக்காக பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு எங்களுக்கு நாங்களே சொல்லிவிட்டு ஹவுஸ் லோனை சீக்கிரம் அடைக்க ஆரம்பித்தோம். 2015 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபயர் பற்றி கேள்விப்படுறேன். அப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஃபயர் மூமெண்ட் பற்றி தெரியாது. ஃபயர்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு, ஃபயர் அப்படிங்கிறது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லி. அதாவது நிதி சுதந்திரத்தை அடைந்து வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் சீக்கிரமே ரிட்டையர் ஆகுது. இதுதான் ஃபயர். நம்ம ஏற்கனவே ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வீடியோவில் பார்த்த மாதிரி, பொதுவாக நம்ம வருஷ செலவுகளில் 25 மடங்கு சேர்த்துட்டோம்னா நாம் ஃபயருக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூஎஸில் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்தியாவுக்கு அந்த ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் மாற்றணும். அதை பற்றி நான் தனியாக வேற ஒரு எபிசோடில் கவர் பண்ணுறேன். இந்த ஃபயர் பற்றி தெரிஞ்ச உடனே, இதை தானப்போ நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்குறோம், ஆனால் நாம் பண்ணுறதுக்கான காரணம் நம்ம வெல்த்தை பில்ட் பண்ண, அதுக்கு சீக்கிரமே ரிட்டையர் ஆகிற இந்த சைட் பெனிஃபிட்டும் இருக்கா? இது நல்லா இருக்கா? சரி, அப்போ நம்ம பசங்க 2 பேரும் காலேஜ் போன பிறகு நம்ம ரிட்டையர் ஆக ரெடியாகி இருப்போம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். 2015 முடிவில் எங்கள் நெட்ஒர்க் 16x வளர்ந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் பெருசாக எந்த மாற்றமும் பண்ணலை. அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்ட மாதிரி அதுவாக வளர்ந்துட்டு போச்சு. 2016 முடிவில் எங்கள் நெட்ஒர்க் 19x வளர்ந்துருந்துச்சு. 2017 முடிவில் 22x வளர்ந்துச்சு. இது வரைக்கும் மேலேயே போயிட்டு இருந்த எங்கள் நெட்ஒர்க் ஃபர்ஸ்ட் டைம் 2018 20x கீழே போச்சு. அந்த வருஷம் நாங்கள் எங்கள் வீட்டு லோனையும் அடைச்சி முடிச்சிருந்தோம். கரெக்டாக 5 வருஷம் இருந்த ஒரே நல்ல கடனான அந்த வீட்டு கடனையும் அடைச்சி முடித்து 0 டெப்ட்டுக்கு வந்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் சேமித்த எல்லா சேவிங்ஸும் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போச்சு. 2019 காம்பவுண்டிங்கோட பவரை எங்கள் நெட்ஒர்க்கில் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த வருஷம் முடிவில் எங்கள் நெட்ஒர்க் 28x வளர்ந்துருந்துச்சு. 2020 பற்றி சொல்லவே வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மேலே போச்சுன்னு. மேலே போகிற அலைகள் எல்லோரையும் தூக்கும்ன மாதிரி எங்கள் நெட்ஒர்க்கை 42x தூக்கிட்டு வந்துருச்சு. இப்போ எங்கள் நெட்ஒர்க் 45x இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2013 சொந்த வீடு வாங்கினப்போ பண்ண அந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் தான் கடைசி அப்கிரேட்.
கடந்த 8 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இல்லை, அதே லைஃப் ஸ்டைல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் எங்களுக்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. எல்லோரும் பண்ணுற மாதிரி நாங்களும் ஒரு பெரிய வீடை வாங்கி மூவ் பண்ணலாம். அப்படி பண்ணுனா எங்கள் வருஷ செலவான எக்ஸ் 50% கூடும். செலவு 50% கூடுனா எங்கள் நெட்ஒர்க் 45x இருந்து 30xக்கு வந்துடும். லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் நம்ம நெட்ஒர்க்கில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்களா? 30x நெட்ஒர்க்ஸ் வச்சுட்டு என்னால் கம்ஃபர்டபுளாக வேலையை விடுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த அப்கிரேடட் லைஃப் ஸ்டைலை நான் மெயின்டைன் பண்ண கண்டிப்பாக வேலை பார்த்து தான் ஆகணும். ரெண்டாவது சாய்ஸ், இப்போ இருக்கிற வீடே போதும்னு இங்கேயே இருந்துட்டு வேலையை விட்டு வெளியில் வந்து சுதந்திரமாக மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. உங்களுக்கே தெரியும் நான் எந்த சாய்ஸை எடுத்தேன்னு. அகைன் இது பர்சனல் சாய்ஸ். இதுதான் நல்ல சாய்ஸ்னு யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு இந்த சுதந்திரம் முக்கியமாக பட்டுச்சு, அதனால இந்த சாய்ஸை நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பெரிய வீடு முக்கியமாக படலாம், அது உங்கள் சாய்ஸ். இது வரைக்கும் ஆவரேஜாக எங்கள் நெட்ஒர்க்கோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 27%. இதில் ஒரு முக்கிய பங்கு எங்கேருந்து வந்ததுன்னா எங்கள் 50%க்கு மேலான சேவிங்ஸ் ரேட். இப்போ நான் வேலையை விட்டதுனால அந்த அடிஷ்னல் 50% சேவிங்ஸ் இனிமேல் வராது. என் ஒய்ஃப் இன்னும் வேலை பார்க்குறாங்க. எங்கள் குடும்பத்தை நடத்த ஒரு ஆள் சம்பளமே தாராளமாக போதும். அப்படின்னா இந்த 45xலேருந்து நாங்கள் எங்கள் செலவுக்கு பணம் வெளில எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அதை அப்படியே வளர விட்டால் ஃப்யூச்சரில் அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? இது வரைக்கும் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20%. இதே ரேட்டில் ஃப்யூச்சர்லேயும் க்ரோ ஆனால் 4.5 வருஷத்தில் இந்த 45x 100xஆக வளர்ந்துருக்கும். ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு 20% இல்லை, 10% வளர்ச்சி தான். அப்படி இருந்தால் 8.5 வருஷத்தில் எங்கள் நெட்ஒர்க் 100xக்கு போகும். ஒருவேளை அப்படி இல்லாமல் மார்க்கெட் குப்புற அடித்து 50% விழுந்து அங்கேயே 10 வருஷம் இருந்துருச்சுன்னு வச்சுப்போம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஆனால் வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அப்போ கூட ஓகே தான். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்பி எங்கள் செலவுகள் இல்லை, எங்களால் அந்த ரிஸ்க்கை எடுக்க முடியும். இந்த 3 சினேரியோவில் என்னோட எதிர்பார்ப்பான அந்த 10% வளர்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. நான் ஆப்டிமிஸ்ட்டுப்பா. ஒர்ஸ்ட்டுக்கு ரெடியாக இருந்தாலும் நான் எதிர்பார்க்குறது நல்லதாக தான் எதிர்பார்ப்பேன். அந்த 10% வளர்ச்சிக்கு 8.5 வருஷத்தில் 100xஆக என் நெட்ஒர்க் க்ரோ ஆகுதுன்னா அப்போ என் ஒய்ஃபும் வேலையை விட்டுடலாம். ஆனால் அவங்க அவ்வளோ ஈஸியாக வேலையை விடுற ஆள் கிடையாது, அதை அப்போ பார்த்துக்கலாம். இதில் ஒன்று நோட் பண்ணிங்களா? இந்த 45x நெட்ஒர்க்கில் 10% ஆவரேஜ் வளர்ச்சின்னு இருந்தால் வருஷத்துக்கு 4.5x க்ரோத். எல்லா வருஷமும் இப்படி இருக்க போகிறதில்ல, ஆனால் ஆவரேஜாக இவ்வளோ எதிர்பார்க்கலாம். எங்கள் வருஷ செலவில் 4.5 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தே வருது. நாம் பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடாது, ஆனால் பணம் நமக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஸோ எங்கள் ஃபேமிலியில் என் ஒய்ஃப் இன்னும் வேலை பார்க்குறது எங்களுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி நெட். எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட க்ரோத்து செகண்ட் சேஃப்டி நெட். இது ஏதோ நாங்கள் நினச்ச மாதிரி போகலையா, நான் எப்போ வேணால் பார்ட் டைமில் கன்சல்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தேர்ட் சேஃப்டி நெட். ஒஸ்ட் கேஸு இங்கே யூஎஸில் இருக்கிற 25x இந்தியாவில் 75x ஆகிடும். அங்கேயும் போய் ரிட்டையர் ஆகிக்கலாம். இப்படி எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ். அதனால தான் தைரியமாக வேலையை விட்டேன். இப்போ உங்களுக்கு எங்கேருந்து எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இதை நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் நான் கார்ப்பரேட் லைஃப்பை விட்டு வெளில வரேன்னு சொன்ன உடனே எங்களுக்கும் அந்த பிளான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பிளான், ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா யோசிச்சுட்டு ஒருவேளை நாம் நினச்ச மாதிரி ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்கு போதுமான பேக்கப்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போதுமான பேக்கப்ஸ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்ச பிறகு வேலையை விடுங்க. குட் லக். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி எபிசோட்ஸ் போட்டு 4 வருஷம் ஆச்சு. இப்போ எங்கள் நெட்ஒர்க் 63xல இருக்குது. பயணம் தொடர்கிறது.